ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். அதில் பயிற்சி 1.2 மேற் சிந்தனை கணக்குகள். அதில் 11வது கொஷின் பாருங்கள். கழித்தலை அடிப்படையாக கொண்ட கீழ்கண்ட லிப்னேஸ் முக்கோணத்தின் 5வது வரிசையை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க. கழித்தலை பொறுத்துன்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இது 5வது வரிசைனா இந்த வரிசையில் இந்த 3 கட்டத்தில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கழித்தலை பயன்படுத்தினா அப்போது இது 2 நம்ம கழிச்சிங்கன்னா இங்கே ஆன்சர் வரும், இது 2 கழிச்சிங்கன்னா இங்கே ஆன்சர் வரும். அப்போ பாருங்கள், இது 2 கழிச்சிங்கன்னா 1/4 1/5 நம்ம கழிக்கணும். அப்போது 1/4 கழித்தல் 1/5. அப்போ இது கழிச்சிங்கன்னா குறுப்பெருக்கல் மெத்தடில் கழிக்கலாமா? 1 பெருக்கல் 5 கழித்தல் 1 பெருக்கல் 4/4 பெருக்கல் 5. அப்போது 1 5 5 கழித்தல் 1 4 4/4 5 20. அப்போது 5ல் 4 போச்சுன்னா 1/20. அப்போது ஆன்சர் என்ன வருது? இங்கே 1/20. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், 1/4 1/5 கழிச்சிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். அப்போது 1/20 வரும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இங்கே வர ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பாருங்கள், 1/20 1/12 கழித்தல் 1/20. அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இதுவும் குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. பாருங்கள், 1 பெருக்கல் 20 கழித்தல் 1 பெருக்கல் 12/12 பெருக்கல் 20. அப்போ இது பெருக்குனிங்கன்னா 20 கழித்தல் 12 இது பெருக்குனிங்கன்னா 240ன்னு வரும். அப்போ பாருங்கள், 20ல் 12 போச்சுன்னா 8/240. அப்போது 8ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 1 8 3 8 24. இந்த 0 அப்படியே வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 1/30. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரியும் குறுக்கு பெருக்கல் மெத்தட்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் எடுத்து மேலேயும் கீழே பெருக்கிடுங்க, இந்த நம்பர் எடுத்து மேலேயும் கீழே சமான பின்னம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக கழித்தாலும் சரி தான். இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் மெத்தடில் கழித்தாலும் சரி தான், அதே ஆன்சர் தான் வரும், 1/30. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/30ன்னு வரும். அப்புறம் 12வது கொஷின் பாருங்கள். வண்ணம் பூசுபவர் சுவற்றின் 3/8 பகுதியை வண்ணம் பூசினார். அவங்க பூசுபவர் 3/8 பகுதி வண்ணம் பூசினாங்களா? அதில் 3ல் 1 பங்குனா 1/3 வரும். 3ல் 1 பங்குனா 1/3. மஞ்சள் நிற வண்ணம் பூசினால் எனில் மொத்த சுவற்றில் மஞ்சள் நிறம் பூசப்பட்ட பகுதியின் பின்னம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது மொத்தமாக எத்தனை பூசியிருப்பாங்க? 3ல் 1 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்தமாக பூசினது 3/8. அப்போது இதில் 1 நீங்கள் 3 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது பாருங்கள், மொத்தமாக பூசப்பட்டது 3/8. அதில் 3ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். அப்போது மொத்த சுவற்றில் மஞ்சள் நிறம் எவ்வளோ பூசினாங்கன்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க. மொத்தம் வண்ணம் பூசப்பட்ட சுவற்றின் பின்னம் 3/8. அதில் மஞ்சள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ணம் பூசப்பட்ட பகுதி 1/3. அப்போது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது ரெண்டும் பெருக்கிடணும். அப்போது தேர்ஃபோர் மொத்த சுவற்றில் மஞ்சள் வண்ணம் பூசப்பட்ட பகுதி = 3/8ல் 1/3. பாருங்கள், 3/8 பெருக்கல் 1/3.
அப்போது இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/8. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் மொத்த சுவற்றில் மஞ்சள் வண்ணம் பூசப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா 1/8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.